திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் ஊழல் பணத்தை முதலீடு செய்யவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு சென்றதாக தெரிவித்தார். மு.க.ஸ்டாலின் புதிய திட்டத்தையும் அதற்காக குழுவையும் அமைப்பதாக தெரிவித்தார். ஆனால் அந்த குழுவும் செயல்படுவதில்லை, திட்டமும் அமலுக்கு வருவதில்லை என்று தெரிவித்தார். முழு அமைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் முதலிடம் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். ஸ்டாலின் பல திட்டத்தை அறிவிக்கிறார். ஒரு முதலமைச்சராகி 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டார். ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது ஒரு குழு போட வேண்டியது, அது ஒரு பெயரை வைக்க வேண்டியது, அதோட முடிஞ்சு போச்சு. குழு போடுறதுல முதல் இந்தியாவிலேயே முதல்ல இருக்கிறவர் முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின். எல்லா துறைகளிலும் 2 ஆண்டுகள் ஊழல் செய்ததான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற எதுவுமே செய்யல. கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இதுல சரியா இருந்ததுனால 30,000 கோடியை அடிச்சுட்டாங்க. ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக போடணும்னு சொன்னார். ஆனா மக்களுக்கு ஏற்படுகிற சந்தேகம், முதலீட்டை ஈர்ப்பதற்கா முதலீடு செய்வதற்கா என்ற சந்தேகம் மக்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்தார். பாஜகவின் ஏமாற்று வேலை தமிழக மக்களிடம் எடுபடாது என கூறினார்.